ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரேடர்ஸ் லைப்ரரி. இன்னைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் நிஃப்டினுடைய சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 22,519 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் குளோபல் மொமெண்டம் இப்போ இங்கிலேருந்து ஒரு 130 ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஹியர் ஓகே, இது வந்து 519 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு நேராக ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்றதை வந்து வச்சு தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட் கேண்டில் இப்படி கிரீன் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கிரீன் விழுது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போய் மார்க்கெட் வந்து இப்படி கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ட்ரெண்டை நோக்கி தான் வருது. ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இப்போ இந்த ஈராக், இஸ்ரேல் இந்த வார்னுடைய இம்பேக்ட் ஆல்சோ மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ யுஎஸ் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்லாம் எல்லாமே நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. ஈவன் கிஃப்ட் நிஃப்டி கூட 134 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இருக்கும். பட் ஆனால் மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேல் அடிக்கிறவங்க அவங்க வந்து முன்னாடி இந்த அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போதோ அல்லது ப்ராஃபிட் புக் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து திருப்பி கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த 134 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மேலே வந்து திருப்பி நேற்றுனுடைய எங்கே க்ளோஸ் வச்சோ அந்த க்ளோசிங் ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே விழுந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, இன்னொரு வே, ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து டைரெக்டாக கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி வரும், திருப்பியும் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து ப்ரீவியஸ் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, அதனுடைய ஹையில் வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் அங்கே வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ரிட்ரஸ்மெண்ட் ஆகலை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மானிட்டர் பண்ணுங்கள். ஓகே, உடனே டப்புன்னு எடுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து வந்து இதை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி பெரிய கேண்டில் விழுந்து இப்படி போகுது அப்படின்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணலை, இங்கே வந்து ஹெவி ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது, இங்கே கண்டினியூஸாக இப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பி வந்து பை பண்ணுங்கள். ஓகே, பிஏ வந்து பை பண்ணுங்கள், இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி கீழே போகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் கைஸ். இது வந்து கேரண்டியாக மார்க்கெட்டில் வந்து இந்த லைன் இப்படி தான் போகும் அப்படி தான் போகுன்றது யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான். ஓகே, ஸோ நம்ம இது வந்து நிஃப்டி பார்த்தோம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலே இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து நான் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, இந்த சார்ட்டை கொஞ்சம் ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடம் ஓகே, இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இப்போ நான் 1 மினிட் கேண்டில் வச்சு என்ன பண்ணேனாக்கா உங்களுக்கு இது வந்து என்னோடய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு நான் ரொம்ப ஸ்மால்வாக பண்ணியிருக்கிறதுனால, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுனால சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கூட கண்டினியூஸ் மொமெண்டம் வந்துட்டு இதன் பிறகு வந்து அதனுடைய ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. கேப் டவுன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் கீழே.
ஓகே, ஆல்மோஸ்ட் சம்வேர் ஹியர். ஓகே, அதே தான். ஸோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் மானிட்டர் பண்ணுங்கள். க்ரீன் போகுது, அடுத்தது க்ரீன் போகுது அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது இது வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வேளை சப்போர்ட் எடுக்காமல் திருப்பி மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு, க்ரீனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இந்த இடம் பாருங்கள், இது அடுத்ததனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேயும் எடுக்கல அப்படின்னாக்கா மேக்ஸிமம் இந்த இடத்துல இது கண்டிப்பாக எடுத்துரும். ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கேவே ரிவர்ஸ் ஆகுறதுக்குரிய, ஐ மீன் ரிவர்ஸ் மீன்ஸ் இங்கேவே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஆகலன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அடுத்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாருங்கள். ஓகே, பட் எப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு வந்து மார்க்கெட் ரொம்ப நைஸ் ஸ்ட்ரக் ஆகுது, இப்படியே மூவ்மெண்ட் இல்லை, பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, இப்படியே நிற்கிது, நிறைய ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னாக்கா இது கீழே தான் விழுறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, இங்கே கீழே விழுந்து ஸோ இந்த அளவு வராது, எடுத்த உடனே வந்து திருப்பி இங்கே வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி இப்படி போய் இப்படி கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல மூவ்மெண்ட் ஆச்சுன்னா மேலே போச்சுனாக்கா நீங்கள் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பாசிட்டிவ் கேண்டில் வந்துன்னா. ஒருவேளை வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் கேண்டில் விழுது ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னாக்கா கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. வந்துட்டு திருப்பி வந்து இப்போ இந்த பிடிஎஸ்டி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க அப்படி பண்ணும்போது பை டுடே செல் டுமாரோ அது மாதிரி ஆப்ஷன்ஸில் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒருவேளை அவங்க செல்லோ பையோ அடிச்சிருந்தாங்கனாக்கா எதர் ஸ்டாப் லாஸோ அல்லது ப்ராஃபிட் புக்கிங்குரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி என்ன பண்ணுவோம், அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ஸ்டாப் லாஸோ அடிப்பாங்க. அடிக்கும்போது என்ன ஆகும், திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகே, ஏன்னா வந்து இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு இல்லைங்களா, ரிவர்ஸில் போயிட்டுருக்கு, கீழே நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது வரும்போது அவங்க ஸ்டாப் லாஸோ அல்லது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போச்சுனாக்கா நீங்கள் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இப்படி பாருங்கள். ஓகே, மார்க்கெட் கீழே வர்றதுக்குரிய வாய்ப்பை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரொம்ப மேலே போகலை, இங்கேயே வந்து ரொம்ப நாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது கேண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய மேக்ஸிமம் எண்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னாக்கா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, மேலே போகல அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே கூட நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். கீழே போகிறதுக்கு எடுங்க. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து செல்லுக்குரிய ஆப்ஷன்ஸ் தான் அதிகம். நீங்கள் வந்து அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். குறிப்பாக நீங்கள் வந்து ஒன்று கால் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணலாம், இல்லை பை ஆப்ஷன்ஸ் வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ கைஸ், நான் உங்களை நாளை வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.